ஹாலித், ஏன் அந்த இன்ஸ்பெக்டர் வண்டிய வேலைக்கு எடுக்கல? அவரு கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே பேசுறாரு சார். அப்படின்னா இப்ப மிரட்டினார் ஒண்ணு. அந்த வண்டிக்கு பெயிண்டிங் அடிக்க 30 நாள் ஆகும்னு சொன்னானே. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, என் வண்டியில அவ்வளவு வேலை கிடையாது, 5 நாள்லயே முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படியா? அது மட்டும் இல்லை சார், அவர் பேசுற எல்லா வார்த்தையும் மிரட்டுற மாதிரியே பேசுறாரு சார். அதனால சார் வண்டி வேணான்னு சொல்லி. நம்ம எப்படி வேலை பார்ப்போம், எவ்வளவு ஆகுன்ற தகவல் முழுசா அவருக்கு சொல்லிட்டியாப்பா? மொத்தமா எவ்வளவு ஆகும்னு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் சார். அவரும் மொத்த பணத்தை கட்டிடுன்னு சொல்றாரு. நான் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் அவர் பேசும்போது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்படி சொன்னா புரியும்? போலீஸ்னா உன்னுடைய பார்வை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண பார்வையோன்னு எனக்கு தோணுது. போலீஸ்னா யாருன்னு எனக்கு தெரிஞ்ச செய்தி உனக்காக. ஒரு போலீஸ்ன்றவங்க ஒரு டிராஃபிக்ல இருக்கவங்க எடுத்து பாறேன். நம்மளால அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல நின்று வேலை பார்க்க முடியல, உட்காரத்துக்கு ஏதாவது ஒன்று கேட்குறோம். ஆனால் ஒரு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் வெயில்ல மணிக்கணக்கா, அதுவும் சொல்றத கேட்கலன்னா அங்கே ஒரு மன அழுத்தம் வேற வரும். ஒரு சொல்றதுக்கு சில பேர் கேட்க மாட்டாங்க. இந்த ப்ரெஷரை தாங்கி அங்கே வேலை செய்யறதுன்றது கொடுமையிலும் கொடுமை, அங்கே நிற்கவே முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 வார்த்தை பேசினாருன்னு உனக்கு கோவம் வருது. ஏன்னா உன்னுடைய சுயமரியாதையை அவர் டச் பண்றதா நீ நினைக்கிற. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, அடிச்சு உடைச்சிருவாங்க. உயர் அதிகாரி எது சொன்னாலும் அப்படியே கேட்கணும். சுயமரியாதைன்ற வார்த்தைக்கு அங்கே இடம் கிடையாது. இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்கீங்களேன், நீ பல நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டேன், அதுக்கு ஒரு காரணம் கூட சொல்ல மாட்டேன். ஒரு உயர் அதிகாரி ஃபோன் பண்ணி இந்த முனையில இருக்கவங்க ஹலோன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஹலோன்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அப்படியேதான் உபேத ஆர்டர். ஒரு பந்தோபஸ்துக்கு வந்திருந்தாங்க, நீ நானுமே பார்த்துருந்தோம். இங்க டிஎஸ்பி சொன்ன வார்த்தை என்ன, இந்த பக்கம் மாட குறுக்கல்ல வந்து போச்சுன்னா எனக்கு சஸ்பெண்டே வந்துடும் சொன்னார். ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெரிய அழுத்தம். இது இவங்க எந்த நேரத்துல வீட்டுக்கு வருவாங்க, எந்த நேரத்துல வீட்டுக்கு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நமக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவோம். மேக்ஸிமம் 11 மணிக்குள்ள தூங்கவே போயிடுவோம். எந்த போலீஸ்காரராக பார்த்துருக்கியா நீ? சார் எனக்கு டே ஷிஃப்ட் சார், நைட்டு ஷிஃப்ட் சார், நாளைக்கு லீவு சார். அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாது. இந்த அழுத்தத்தெல்லாம் அவங்க எப்படியே சேர்த்து வைப்பாங்க. நீ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கேன், அப்போ ஒரே ஒரு காக்கி சட்டையை நீ பார்த்துட்டா போதும், கடவுள் முன்னாடி வந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் வரும். அப்போ நம்ம பிரச்சனைனா நமக்கு காக்கி சட்டை தேவைப்படுது, பாதுகாக்கிறவங்க நம்மளை மிரட்டினா நமக்கு கோவம் வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு பந்தோபஸ்துக்கு போற ஒரு பெண் போலீஸ் இயற்கை உபாதை கழிக்க முடியாம எவ்வளவு அவதிப்படுறதை என் கண் கூட பார்த்துருக்கு தெரியுமா? நம்ம வீட்டு பொண்ணுங்களை யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது அவங்க ஹோட்டலுக்கு கொண்டு போய் நிறுத்தினா நம்ம போய் முன்னாடி போய் அந்த பாத்ரூமை பார்க்கறோம், இது பாதுகாப்பானதா இருக்கா? இப்ப நம்ம வீட்டு பொண்ணுங்கன்னா எவ்வளவு பாதுகாக்கிறோம், அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும். நம்மளை பாதுகாக்கிறவங்க 2 வார்த்தை மேல சொன்னா என்ன தவறாயிடும்? அதுவும் நம்மளுடைய வருமானத்திற்காக. நான் உன்னை சாதாரணமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்ல, நம்மளோட வருமானம் கொடுக்க வந்தவருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுல என்ன தவறாயிடும்? இவ்வளவு அழுத்தத்துடன் வேலை செய்யற ஒவ்வொரு போலீஸ்காரருக்கும் சரி, அவங்க குடும்பத்தாருக்கும் சரி, நம்ம செய்ய வேண்டிய பிரதிபலன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு போலீஸ்காரர் ஒரு வார்த்தை அதிகமா பேசினா அதை நியாயம் தர்மம் பார்க்காம உணர்வு பூர்வமா அணுகணும் அப்படின்னா எல்லாருக்குமே அது நன்மை பயக்கும். மேலும் ஒரு செய்தி வலியோட பதிவிடுறேன். எந்த ஒரு நாட்டில் ஆசிரியர் கையும் போலீஸ்காரர் கையும் கட்டப்படுதோ அந்த நாட்டில் குற்றச்சம்பவங்கள் ஏராளமாக நடக்கும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மாறிடும். அந்த வண்டியை வேலைக்கு எடுங்க. நம்ம என்ன மாதிரி வேலை செய்யறோன்றதை அவருக்கு புரிய வைங்க. நம்ம எல்லா டோரும், ஃபெண்டரு, இன்ஜின் எல்லாத்தையும் கழட்டிட்டு பெயிண்டிங் பண்ணி ரப்பிங் பாலிஷ் மாட்டி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அதனால எனக்கு இந்த டைம் ஆகும்னு சொல்லுங்க. என்னால் ஈஸியாக அதை சொல்லி புரிய வைக்க முடியும். நான் சொல்ற விஷயம் இல்லை, அதை உங்களை மூலியமா சொல்றது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் வேலை மிச்சமாயிடும், நான் வேற வேலைக்கு போயிடுவேன். அந்த வண்டி எடுங்க, நிறைவா கொடுங்க. உடனே போறேன் சார், இந்த வண்டி அட்மிட் பண்ணுறேன்.